நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்த உடனே ஃபேக் நியூஸ் பரப்புறவங்களெல்லாம் ஒரு குதூகலம் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. தினமும் அந்த கட்சி சம்பந்தமாக ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டே இருக்காங்க. அப்படி விஜயோட கட்சி சம்பந்தமாக பரப்பப்பட்ட போலி செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் பிரகாஷ், இது குட்டி ஃபேக்ட் செக். நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப நாளாவே அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக இருந்தது. ஒரு வழியா அந்த கட்சி பதிவு செஞ்சு அதிகாரப்பூர்வமான அரசியல் அந்த பேரையும் கட்சியோட பேரையும் பிப்ரவரி 2ஆம் தேதி அந்த கட்சியோட தலைமை அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுதான் விஜயோட கட்சி பேரு. அப்படி கட்சி பேர் அறிவிக்கப்பட்ட உடனே வந்த ஒரு ஃபேக் நியூஸ் அது என்னன்னா, புஷி ஆனந்த் இவர் விஜய் மக்கள் இயக்கத்தோட ஒரு முக்கிய நிர்வாகியா இருந்திருக்காரு. விஜய் இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல, இந்த ஆரம்பிக்கிறதுக்கும் அவர் ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. அடுத்தடுத்து இந்த கட்சியோட முக்கிய ஒரு பொறுப்புலையும் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த புஷி ஆனந்த் தான் விஜயோட அரசியல் கட்சியை பதிவு செய்யறதுக்கான நடவடிக்கை எல்லாம் மேற்கொண்டாரு. அப்ப அவர் கூட இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் யாரு தெரியுமா? இவர் பேரு பிரகாஷ் சாமி. இவர் ஆர்எஸ்எஸ் காரரு, பிஜேபியோட சப்போர்ட்டரு அப்படின்னு சொல்லி சில போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னு தேடி பார்த்தா அவரு விஜயோட அட்வொகேட். புஷி ஆனந்த் கட்சியை பதிவு செய்யறதுக்கான நடவடிக்கைகளை முடிச்சிட்டு வெளியே பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு பக்கத்துல இந்த அட்வொகேட் இருக்கிறத பார்க்க முடியுது. அவரோட பேரு வெங்கட்ராமன். இப்போ மட்டும் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் தூத்துக்குடிக்கு போயிருந்தாரு. அங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் பார்த்துட்டு வரதுக்காக. அப்பவும் அந்த அட்வொகேட் வெங்கட்ராமன் அப்படின்றவர் விஜய் கூட இருக்கிறத பார்க்க முடியுது. விஜயோட அட்வொகேட்டை தான் பிரகாஷ் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான தகவலை சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய கூட்டணி கூப்பிட்டுருக்காரு. கூட்டணிக்கு கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஜெயிச்சுட்டா துணை முதல்வர் பதவியை விஜய்க்கும் நிதித்துறையை புஷி ஆனந்துக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காருன்னு சொல்லி நியூஸ் 18 தமிழ்நாடு பேர்ல ஒரு ஃபேக் கார்டு பரவிட்டு இருக்கு. விஜய் கட்சி தொடங்கினது சம்பந்தமா சீமான் சொன்ன ஒரு கருத்து நியூஸ் 18ல ஒரு கார்டா போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கட்சி பெயர் நல்லா இருக்குது, திராவிடம் அப்படின்னு வராததே ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சீமான் பேசியிருக்காரு. அதே போல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல கொடுக்குறாரு. அப்போ ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது, விஜய் கூட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு. அதுக்கு சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி சம்பந்தமான முடிவு தம்பி தான் எடுக்கணும், அதாவது விஜய் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. தூத்துக்குடியில் நான் 15 நாள் போய் ஒர்க் பண்ணேன், அப்போ அவரும் ஒரு நாள் ஒர்க் பண்ணி இருந்தாரு. இப்போ நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு, நூலகங்களை திறந்து வைக்கிறாரு. அதனால அவர் அரசியலுக்கு வர்றது அவர் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு. கூட்டணி இருந்தா துணை முதல்வர் பதவி விஜய்க்கு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு கருத்துமே அவர் சொல்லல. நியூஸ் 18 பேர்ல பரவற இந்த கார்டு ஒரு பொய்யான கார்டு, ஃபேக்கா உருவாக்கி இருக்காங்க. மீடியாவோட பேர்ல பரவன ஃபேக் கார்டு ஒரு பக்கம் இருக்க, மாலை மலர் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களே ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அரவிந்த் சாமி விஜய்க்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னதா ஒரு நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க, ஒரு கட்டுரையும் வெளியிட்டு இருக்காங்க. அரவிந்த் சாமி எங்க எப்ப பேசினாரு அப்படின்னு தேடி பார்த்தா அது சமீபத்தில் பேசப்பட்ட ஒரு இன்டர்வியூ கிடையாது. 2018 டிசம்பர் மாதம் ஒரு யூடியூப் சேனலுக்கு அரவிந்த் சாமி இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல இருந்து தான் இந்த கண்டென்ட் எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல முதல் எடுத்த உடனே, நீங்க சோஷியல் மீடியால சமூகம் சார்ந்து நிறைய பதிவு எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேள்வியை முன்வைக்கப்படுது. அதுக்கு அவர் எனக்கு ஆர்வம்லாம் கிடையாது, ஒருவேளை ஆர்வம் வந்துச்சுன்னா நான் சம்பந்தமா புக்கெல்லாம் படிப்பேன், கவர்னன்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள்லாம் படிச்சு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நீங்க ஒரு நடிகராக இருக்கிறதுனால மட்டுமே நீங்க நல்லா நடிக்கிறீங்க, நல்ல நடிகராக இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக நல்ல ஆட்சி செய்வீங்க, நல்ல திட்டங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு அவரோட ஒப்பீனியன், அதாவது தான் அரசியலுக்கு வந்தா எப்படி அவர் நினைச்சுக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து ரஜினி, கமல், விஜய் இவங்களுக்கெல்லாம் அரசியல்ல ஆர்வம் இருக்கு, இதுல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணா அரசியல் ஆர்வம் இருக்கலாம், யார் வேணா அரசியலுக்கு வரலாம். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி விஷயங்களை சொல்றாங்க, என்ன மாதிரி விஷயங்களை செய்யறாங்க, அவங்க சொல்ற விஷயங்களை அவங்களால செய்ய முடியுமா முடியாதா, அவங்க கூட இருக்கிற நபர்கள்லாம் யாரு, அவங்களாம் இவர் சொல்ற கொள்கையை பின்பற்றி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயம்லாம் சாதாரண ஒரு வாக்காளரா என்ன அது சேரணும், அதுக்கப்புறமா தான் நான் அதை யோசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட இல்லாம ரஜினியோட நீங்க மிகப்பெரிய ஃபேனா இருக்கலாம், கமலோட மிகப்பெரிய ஃபேனா இருக்கலாம், விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அதுக்காகலாம் ஓட்டு போடக்கூடாது, நான் அதுக்காக ஓட்டு போட மாட்டேன், நான் ஓட்டு போடவும் கூடாது, போடவும் மாட்டேன் அப்படின்றத அழுத்தி சொல்றாரு. அதாவது எந்த நபரா இருந்தாலும் அவங்க எந்த மாதிரி அரசியலை பேசுறாங்க, அதை அவங்களால நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்ற
அப்படின்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி 2018 அவர் பேசின ஒரு இன்டர்வியூலேருந்து ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்து ஒரு தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கார்டை வந்து மாலை மலர் போட்டிருக்காங்க. அவங்களோட ஆர்டிகிளையும் பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வியும் மாற்றி மாற்றி ஒரு ஆர்டிகிள் வந்து குழப்பி எழுதி வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனே அவங்களோட அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, டிவிகே விஜய் அப்படின்னு. அதில் ஒரே ஒருத்தரை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஐடியிலேருந்து அப்படின்றது உண்மைதான். ஆனால் அது கீர்த்தி சுரேஷ் கிடையாது, விஜயோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி விஜயோட கட்சி சம்பந்தமாக பல்வேறு ஃபேக் நியூஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக நம்ம யூட்டன் வெப்சைட்டில் வந்து எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து யூட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.